அடுத்து இன்னொரு பிரச்சனை படிப்புல 150 சீட்டு நம்ம இழந்திருக்கோம். அதுக்கு அந்த தலைமை நீதி வழக்கறிஞர் நியமிக்காத ஒரு காரணம் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? 150 சீட்டு பறிபோயிருக்கு. ஆமா, இது வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சிறப்பு மருத்துவம். இது உண்மையா வேதனை இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு அரசு முன்னேற்பாட செய்து நமக்கு கிடைக்க வேண்டிய நம்முடைய மருத்துவர்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வரும்போது நமக்கு நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சை கிடைக்கும். அதை இழந்தது வருத்தம் தருது. இது வந்து வழக்கறிஞர் நியமிக்காதனாலே இது நமக்கு கிடைக்காம போயிருக்கு உச்ச நீதிமன்றத்துல வாதாடுறதுக்கு. இது எப்படியான இதா பாக்குறீங்க? இந்த அரசாங்கம் வந்து ஒரு கையிலாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான். ஒரு அரசாங்கம் விழிப்போடுதுன்னு செயல்படுது. இன்றைக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் சரியான முறையில் கையாண்டாதான் இருக்கணும். கூட அரசு வழக்கில் நியமனம் செய்வதில் பத்திரிகை ஊடகத்தில் வெளியிட்டிருக்கு. டிவிகே கட்சி சேர்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் இன்றைக்கு இந்த அரசு வழக்கில் நியமனம் செய்வதில் இன்றைக்கு லஞ்சம் மாறுதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தகவல் தான் பத்திரிகையில ஊடகத்துல வந்திருக்குது. அந்த டிவிகே கட்சி சேர்ந்த வழக்கறிஞர் கூட அந்த கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. இந்த அரசாங்கம் முன்கூட்டியே எது திட்டமிட்டு செயல்படுறது. ஏன்னா அரசு வழக்கிலே பல நீதிமன்றத்தில் இல்லை என்று எனக்கு வந்த தகவல். மின்சார உயர்வு தாறுமாறா ஏறி இருக்கிறதா பொதுமக்கள் தொடர்ந்து இப்ப கும்பிடுறாங்க. இன்னொன்னு இதுக்கு காரணம் என்ன? நிர்வாக கோளாறு காரணம். இன்னைக்கு அமைச்சர் கேட்டா இன்றைக்கு இந்த மாதம் எங்களுக்கு மின் கட்டணம் அதிகமாயிட்டு மக்கள் குறிப்பிட்டா அடுத்த மாசம் கழிச்சுட்டு தவறான தகவல், தகவலான பதில் அல்லவா? ஆக என்ன தவறு நடந்திருக்குது, அந்த தவறை சரி செய்யப்படும் அல்லது தவறு செய்வது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பதில் தான் சரியான பதில். அதில் விட்டுட்டு தவறு செயலை காப்பாற்றிட்டு வருமாக அவருடைய பதில் இதுக்கு மஞ்சள் எல்லாம் கரண்ட் பில் எடுக்கலையா? என்ன இவர் வந்த பிறகுதான் மின்சாரமே வந்த மாதிரியும் ரீடிங் எடுக்கிற மாதிரி இருக்குதா? ஏற்கனவே காலங்காலமாக மின் கட்டணத்தை கணக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பெல்லாம் சரியா இருக்கும்போது ஏன் இந்த மின் கட்டணத்துல கோளாறு இருந்தது? அதை இவர்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேணும். அதுக்கு பதிலா நீங்க அதிகமா பணம் கட்டிருக்கீங்க, மின் கட்டணம் அதிகமா கட்டிருக்கீங்க, அடுத்த மாசம் அதை கழிச்சுக்கலாம்னு சொன்னா அது எப்படியான பொருத்தமான பதிலா? சரியில்லாத பதில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.